படம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரித்து வெடித்து என்ஜாய் பண்ணுறோம். அதுவும் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட் முடிக்கும் போதெல்லாம் இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானமாக நிற்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஆனால் அவர் அசிங்கப்படுற அந்த பாயிண்ட்டை கூட நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஃபன்னாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. இப்படி ஒரு எமோஷனை ஒரு டேரக்டராக ஒரு கதைக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் ராஜீஸ்வர். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்மளை மறந்து சிரிக்க வைக்கிற மாதிரியும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக மணிகண்டன், அவரை பற்றி சொல்ல வேணாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டரு. நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து இவங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மணிகண்டன் இருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய லிஸ்ட் ஆஃப் மூவியில் நான் ஆஃப்டர் குட் நைட்டுக்கு அப்புறமா சொன்னேன், அதுக்கு முன்னாடியே ஒரு நிறைய படங்கள் லீடாக பண்ணியிருக்காரு. குட் நைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற படங்களுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா குட் நைட் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வருஷத்தில் ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படம் பார்க்கலாம், நம்ம எல்லாருமே இந்த படத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும், அண்டு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றதை எல்லார்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான படமே அமையல. ஆஃப்டர் குட் நைட் தான் ஓவராலாகவே அந்த என்விரான்மெண்ட்டே மாறிச்சு தமிழ் சினிமாவுக்கு. அப்படி ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து வந்து கொடுத்தாரு.